ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இஃப்தார் பாக்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரெண்டு கடையில், ஒன்று வந்து பர்கர் மேனு, இன்னொன்று வந்து அகரம் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே இந்த ரெண்டு கடையிலையும் தான் இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். போன டைம் வந்து நம்ம சிடிசியில் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரம்ஜான் சீரீஸ் எபிசோட் 3. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்கர் மேனில் இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். வாங்க உள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் பர்கர் மேனில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395 ரூபா வருது. டேக்ஸ் எல்லாம் போக வந்து 415 ரூபா வருது. மிச்சது வந்து பேலன்ஸ் இஃப்தார் பாக்ஸ் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம இஃப்தார் பாக்ஸ் வந்துருச்சு. இது கொண்டு வரதுக்கு வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. வாங்க இதை திறந்து உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இங்கே வந்து ஆர்டர் பண்ணோம்னா கடையில் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்தோம்னா இஃப்தார் பாக்ஸ் இங்கே வந்து அந்த பிளேட்டில் தான் தருவாங்க போல். ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வந்து தான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிலாம் தருவாங்க. அது மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. வாங்க உள்ளார இருக்கிறதெல்லாம் அன்பாக்சிங் பண்ண எடுத்து ஆசெப்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 இந்த இஃப்தார் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெக்சிகன் கிரன்ச்சி பர்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டேட்ஸு, அதுக்கப்புறம் ஆசெப்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 சோலி முடிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெக்சிகன் கிரன்ச்சி பர்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். மேலே ப்ரெட்டுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளார சிக்கனு கொஞ்சம் காரமாகவும் இல்லாமல் ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான காரத்தில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வாங்க அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சால்ட் அண்ட் பெப்பரியாக நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்தது வந்து 2 சிக்கன் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் விங்ஸ் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப காரம் இல்லாமல் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. 2 பீஸுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இதையும் சாப்பிடுவோம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். வாங்க லாஸ்ட்டாக வந்து அவங்க ஆசைட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோட முடிச்சிடலாம். வாங்க குடிச்சு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ ரொம்ப சால்ட்டாகவும் இல்லாமல் ஒரு பெப்சி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 415 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். மற்றபடிக்கு டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வாங்க அடுத்த கடையில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் இஃப்தார் பாக்ஸ். இப்போ நம்ம அங்கே பர்கர் மேனில் வந்து ஒரு இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டோம். 2வது கடையாக வந்து நம்ம அகரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து போய் எவ்வளோ நேரம் ஆகுது, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்லாம் உள்ளார போய் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். இந்த இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 300 ரூபா. ஃபைனலாக அகரம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டோம். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும். அதை புக் பண்ணால் தான் நம்மளுக்கு இஃப்தார் பாக்ஸ் தனியாக எடுத்து வைப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு இஃப்தார் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது கா சர்பத் ஒன்று. அடுத்து வந்து லெபிஸ் ஷவர்மான்னு சொல்லி அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கைமா கஞ்சி ஒன்று. அதுக்கப்புறம் வாட்டர் மெலனு.
அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஜின்னு சொல்லி ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைத்தா, அப்புறம் வந்து டேட்ஸு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் ஒரு முட்டாய் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. கேட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட பேர் என்னன்னு போடுறேன். வாங்க இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இவங்க வந்து இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு மீடியமான காரம் போட்டு நல்லா குக் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. வாங்க கைமா கஞ்சி இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அரிசி மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணியிருப்பாங்க போல். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா சூடாக கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். லெபிஸ் ஷவர்மான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஷவர்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் நிறையா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே ஒர்த்து. டேஸ்ட் அப்படி இருக்குது. அடுத்தது வந்து ஃபர்ஜின்னு சொல்லி ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க குடிச்சு பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. லைட்டாக அந்த பாதாம் பால் ஃப்ளேவர் வருது. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு டேஸ்ட் அருமையாக இருக்குது. வாங்க முகமது கா சர்பத் குடிச்சு பார்ப்போம். இந்த முகமது கா சர்பத் நான் கோயம்புத்தூர், கோட்டமேடு நிறையா பக்கம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயே டேஸ்ட்டு. டேஸ்ட் எல்லாம் ஒன்றுமே மாறல. ஒரிஜினல் ரோஸ் மில்க்கு அது போக உள்ளார வந்து அந்த வாட்டர் மிலன்லாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டும் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து வாட்டர் மிலனோட முடிச்சிடலாம். சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான ஒரு இஃப்தார் பாக்ஸ். டேட்ஸோட முடிச்சிருவோம் வாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து சிக்கன் பஜ்ஜி, அதுக்கப்புறம் மட்டன் ஹலீமும் வாங்கியிருக்கோம். வாங்க சிக்கன் பஜ்ஜி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். திருப்பூர்லேயே ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் வந்து சிக்கன் பஜ்ஜி ட்ரை பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நல்லா உள்ளார நிறையா சிக்கன் வச்சுருக்காங்க. சும்மா பேருக்குன்னு வைக்காமல் நிறையா சிக்கனும் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க மட்டன் ஹலீம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். திருப்பூர்லேயே வந்து இவங்ககிட்ட தான் வந்து மட்டன் ஹலீம் கிடைக்கிது. வாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறையா பக்கம் கோயம்புத்தூர்லாம் மட்டன் ஹலீம்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இங்கே வந்து எனக்கு சாப்பிட்றப்பயே அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருக்குது மட்டன் ஹலீம். அவ்வளோ டேஸ்ட்டு ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் மட்டன் ஹலீம்லாம் வேணும்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் தான் அடுத்த நாள் உங்களுக்கு மட்டன் ஹலீம் பிடிக்கும். ஓவராலாக இந்த இஃப்தார் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான இஃப்தார் பாக்ஸு. ஃபைனலாக வந்து 2 கடையிலையுமே இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இஃப்தார் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகரம் ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்சிருந்துச்சி. 5 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. அது போக வந்து பர்கர் மேனில் வந்து கொண்டு வரத்துக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இது இங்கே வந்து 10 ஐட்டம் கொடுத்தாங்க. அந்த 10 ஐட்டமே ஒன்று கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை. டேஸ்ட் ஒன்று அப்படி பண்ணியிருந்தாங்க. இங்கே அகரம் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்கர் மேனில் வந்து பர்கர்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் கொடுத்துருந்தா எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.